நம்ம சேனல்லேருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. கோவையிலிருந்து மதுரை செல்லும் பேருந்தில் நான் பயணம் செய்து கொண்டு இருந்தேன். 6 மணி நேர பயணம். சென்னலோரமாய் அமர்ந்திருக்கும் எனக்குள் என் கடந்த கால நினைவுகள் வளவர தொடங்கியது. என் பெயர் லோகு. அம்மா அப்பா 2 தங்கைகளுடன் கூடியது என் குடும்பம். 5 வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் அம்மா அப்பாவுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்தது. அம்மா சொன்னார், 22 வருஷம் ஆச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு, அதனாலேயோ என்னவோ குடும்ப கஷ்டம் இன்னும் தீரல, கடன் தொல்லையும் தாங்கல. லோகம் இன்னும் 1 மாசத்துல சிங்கப்பூர் போக போறான். இந்த சமயத்துல ஊர் திருவிழா வருதுன்னு உங்க சித்தப்பா லெட்டர் போட்டு இருக்காரு, வாங்க போயிட்டு வருவோம். இறுதியில் அம்மா சொன்னபடி குடும்பமே கிளம்பினோம். என் அம்மா அப்பா இருவருக்கும் சொந்த ஊர் மதுரை மேலூர் அருகே மீனாட்சிப்பட்டி. இரவு கிளம்பி காலையில் வந்தடைந்தோம். செம்மண் சாலை, இருபுறமும் அடர்ந்த முட்புதர்கள், கண்பட்ட இடமெல்லாம் பனைமரங்கள், கருங்கல் பாறைகள். 2 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டி பயணம். எனக்கு எல்லாம் புது அனுபவம். சாம்பல் நிற வயல்வெளிகள். ஊருக்குள் வந்ததும் எங்களை காண பெருங்கூட்டம் கூடியது. அவ்வளவும் உறவுகளாம். வயது முதிர்ந்த பாட்டி என் கையை பிடித்து, ஆத்தாடி ஆத்தா, அப்படியே அவங்க தாத்தா மாதிரி இருக்கான் பாருங்களேன் என்றாள். இத்தனை அன்பும் இந்த மண்ணிற்கு மட்டுமே உரிதானது. மறுநாள் முகூர்த்தகால் ஊன்றி திருவிழா தொடங்கியது. 15 நாள் திருவிழா. அன்று இரவு முளைப்பாரி வைத்து கும்மி அடிக்க பெண்கள் வருவதால் என் சின்ன தாத்தா பேரன் குமார் என்னையும் அழைத்து சென்றான். தாவணி பெண்கள் வரிசையில் முளைப்பாரி சுமந்து கோவிலுக்கு வந்தடைந்தனர். தான் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தேன். அந்த வினாடியில் என்னை பச்சை நிற தாவணி கடப்பதை உணர்ந்தேன். நிமிர்ந்து பார், ஒரு ஊந்தலை மனம் ஏற்படுத்த நிமிர்ந்தேன். எதிரே ஒரு தேவதை தலையில் முளைப்பாரி சுமந்தபடி நின்று இருந்தாள். ஈரங்காயாத தலைமுடியில் மல்லிகை நிறைந்திருந்தது. கண் இமைக்க தோன்றவில்லை. வட்ட வடிவில் கூடிய பெண்கள் கும்மி அடித்து கொண்டே பாடிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொரு முறை அவள் என்னை கடக்கும் போது, இவளே உனக்கானவள் என்று இதயம் உறுதி செய்தது. 4வது முறையாக அவள் என்னை கடக்கும் போது நான் பார்த்து கொண்டு இருப்பதை அவளும் கவனித்து விட்டாள். அடுத்தடுத்த சுற்றுகளில் அவளும் என்னையே பார்த்தபடி இருந்தாள். இருவருக்குள்ளும் பார்வைகளில் ஏதோ ஒரு விதமான பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்தது. கும்மி முடிந்ததும் அனைவரும் கலைந்தனர். அன்று இரவு தூக்கம் என்பதை மறந்துவிட்டேன். மறுநாள் காலை குமாரை அழைத்து கொண்டு ஊருக்குள் அவளது வீட்டை தேடி அலைந்தேன். காலை வேளையில் எல்லா பெண்களும் வாசலில் கோலம் போட்டபடி இருந்தனர். அவளும் தன் வீட்டில் கோலம் போட்டபடி இருந்தாள். பாவடையை இடுப்பில் சொருகி முகம் மறைக்கும் முடியை ஒதுக்கியபடி அவள் நிற்பது உண்மையில் அவள் ஓவியமாய் என்பதாய் தோன்றியது. எதிரில் நான் நிற்பதை கண்டவள் பாவடையை சரி செய்தாள். அவளது வெட்கம் என்னை மிகவும் வசீகரித்தது. அன்று முதல் அவளை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பிற்காக ஏங்கினேன். அவளை சந்திக்கும் நொடிகளையும் எனக்குள் சேமிக்க தொடங்கினேன். அன்று முதல் இரவு நேரத்தில் வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர நாடகம் என ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளோடு பேசிவிட முடிவு செய்தேன். இரவு 11 மணி அளவில் அவள் அருகில் அமர்ந்தேன். நான் ஆரம்பித்தேன். என் பெயர் லோகு. கோயமுத்தூரில் இருந்து வருகிறேன். உன் பெயர் என்ன? என் கேள்வி எதிர்பாராதவள் எழுந்து ஓடிவிட்டாள். எனக்கு எதுவும் புரியாமல் திகைத்தபடி நின்றேன். குமாரிடம் பேசினேன். அதற்கு அவன், அண்ணே, திருவிழா காலத்துல நம்மள பொண்ணுங்க பார்க்கறது சகசியம். அதை வச்சுக்கிட்டு காதல்னு நினைக்கிறது தப்புண்ணா. இன்னும் 2 நாள்ல நீ ஊருக்கு போயிடுவ. 1 மாசத்துல வெளிநாட்டுக்கு போயிடுவ. எதுக்கு காதல்? வேண்டாண்ணா, விட்டுடுனா. ஏதோ ஒரு வித பரிதவிப்பு எனக்குள் படர்ந்தது. மறுநாள் பெண்கள் தனது முறை மாப்பிள்ளைகளின் மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி விளையாடி கொண்டிருந்தனர். நான் வருத்தத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்த போது என் மீது மஞ்சள் தண்ணீர் வெள்ளமாய் பாய்ந்தது. திடுக்கிட்டு திரும்புகையில் என்னவள் ஓடிக்கொண்டிருந்தாள். என்னில் படர்ந்ததும் ஈரம் மட்டுமல்ல, மகிழ்ச்சியும்தான். நான் அவளை தேடி ஓடினேன். 2 வீடுகளுக்கு இடையே சின்ன சந்தில் மறைந்திருந்தாள். நான் தேடுவதை அறிந்து தனது கொலுசுகளை அசைத்தாள். என்னை அழைப்பதாக உணர்ந்தேன். அந்த சந்திற்குள் ஓடினேன். இருவர் மட்டும் நின்றோம் நெருக்கமாக. இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றுடன் ஒன்றாய் கலந்தது. நான் அவள் கண்களை பார்த்து, என்ன பிடிச்சிருக்கா என்றேன்.
அவள் தலை குனிந்து தலையை ஆம் என்பதாய் அசைத்தாள். மேற்கொண்டு அவள் பேசுவாளா என்று எதிர்பார்த்தேன். என் பேர் மீனாட்சி, மீனுன்னு கூப்பிடுவாங்க என்றாள். அவள் மௌனம். ஆனால் இப்படியே வாழ்ந்துவிட ஆசையாக இருந்தது. நான் அவளிடம், மீனா, நீ இல்லாம இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. என் வீட்டில் ரொம்ப பண கஷ்டம். நான் சிங்கப்பூர் போய் தான் கடனை அடைச்சு என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணணும். 5 வருஷம் ஆகும். எனக்காக காத்திருப்பாயா? அவளது பதிலுக்காக காத்திருந்தேன். அவள் கலங்கியபடி 50 வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன் மாமா. அந்த வார்த்தையில் அப்படி ஒரு உறுதி. 5 வருஷம் நொடியில் முடியட்டும் என்பதாய் அவளிடம் விடை பெற்று கிளம்பினேன். இந்த 5 வருடத்தில் என் கடன் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. நேற்று கோவை திரும்பினேன். இன்று என் தேவதையை பார்க்க மதுரை சென்று கொண்டிருக்கிறேன். வெளிநாட்டில் எனது நண்பர்கள் அனைவரும் சொல்வார்கள், கிராமத்து பொண்ணு இவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது என்றார்கள். ஆனாலும் எனக்கு தெரியும் அவள் காத்திருப்பாள். காலை மீனாட்சிப்பட்டி வந்து அடைந்தேன். தற்போது கிராம வளர்ச்சி பாதையில் இருந்தது. ஆட்டோ நின்றது. தற்போது வயல்வெளிகள் பிளந்து கிடந்தது. நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. நாகரிகத்தின் வளர்ச்சி கிராமத்தின் அழகே பால்படுத்தியுள்ளது. ஊருக்குள் சென்றதும் குமாரை தேடினேன். அவன் தற்போது துபாய் சென்று இருக்கிறானாம். மீனாட்சி வீட்டை தேடி சென்றேன். வீடு பூட்டி இருப்பதை பார்த்ததும் பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்தேன். தம்பி, பொண்ணுங்களை திண்டுக்கல் பக்கத்தில் கட்டி கொடுத்துட்டாங்க, அடிக்கடி அங்கே போயிடுவாங்க என்றதும் நிலைகுலைந்தேன். எனது நம்பிக்கையும் கனவுகளும் நொறுங்கியது. பேருந்து நிலையத்தில் காத்திருந்தேன். இதயம் கடந்து கிடந்தது. ஒரு பெண் என்னை நோக்கி ஓடி வந்தாள். என் அருகில் வந்து, அண்ணே, நீங்கள் லோகுதானே என்றாள். நான் ஆச்சரியத்துடன் ஆம் என்பதாய் தலையசைத்தேன். அவள், அண்ணே, பக்கத்து ஊர் வையம்பட்டி போங்க, மீனாக்கா அங்கே இருக்கு என்று மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் வேகமாக சென்று விட்டாள். ஆட்டோ பிடித்து வையம்பட்டி சென்றேன். மீனாட்சி வீட்டை விசாரித்து கண்டுபிடித்தேன். பண ஓலையில் தரித்த குடிசை. அவள் வயல் வேலைக்கு சென்றிருப்பதால் அவள் வருவரை வீட்டு வாசலில் காத்திருந்தேன். எனக்குள் 1000 கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தது. மாலை 4 மணிக்கு கசங்க நூல் சேலை, சருகன தலைமுடி, கைகளில் ரப்பர் வளையலுடன் வந்து நின்றாள். என் மீனாட்சி இது இப்போதுதான் கவனித்தேன். அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருப்பதே. எனக்குள் கிடந்த அத்தனை நம்பிக்கையும் சிறிது கண்களில் நீர் தேங்கியது. என்னை பார்த்து திகைத்து நின்ற அவள் அடுத்த வினாடிகளில் மாமா என்று கதறியபடி ஓடி வந்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்தாள். நடந்தது எதுவும் புரியவில்லை. அவள் அழுதபடியே பேசினாள். மாமா, நீங்க போனதும் என்ன, எங்க மாமா வீட்டுல பொண்ணு கேட்டு வந்தாங்க. நான் ஒத்துக்கல. என்னை மிரட்டினாங்க, அடிச்சாங்க. என்னால் சமாளிக்க முடியல. அதனால நானே உங்களை நினைச்சிட்டு கோயிலில் தாலி கட்டிக்கிட்டேன். நீங்க கட்டினதா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன். என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு பேச முடியாமல் கதறினாள். 15 நாள் பழக்கத்துக்காக தினமும் தீக்குளித்த என் கிராமத்து தேவதையே, உன்னை பெற எத்தனை தவமடி செய்தேன். இருவரும் கண்ணீரால் காதலை வெளிப்படுத்தினோம். இனி ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் தாண்டி என்று அன்பாக பேசி கொண்டார்கள். இதோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.